வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 7 இன்னைக்கு ஸ்டூடெண்ட் டேவை ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது முகமது மொசாடேக் அப்படின்றவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அது அமெரிக்காவினுடைய ஐக்கிய ராஜ்யத்தினுடைய சப்போர்ட் மூலமாக அந்த ஆட்சியை கவிழ்த்து முகமது ரேசா ஷா பஹாலவி அப்படின்றவங்க பதவிக்கு வராங்க. இவர் மன்னர் ஆனதுக்கு அப்புறமான நிறைய அடக்குமுறைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கத்திய மயமாக்கல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இவர் அதிகமாக ஃபாலோ பண்ணியிருந்தார். அதனால் இந்த அமெரிக்க ஐக்கிய ராஜ்யத்தோட ஒரு பெரிய உறவை மேற்கொள்றதுக்கான முயற்சிகள்லாம் அதிகமாக போச்சு. இது பிடிக்காம 1953 தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட ஆரம்பிச்சாங்க. இந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்கணும்னு நினைச்ச சமயங்களில் ஏற்பட்ட கலவரங்களில் ஒரு 3 மாணவர்கள் இறந்தும் போறாங்க. இது ரொம்ப முக்கியமான நாளாகவும் மாறி போகுது. அதை தொடர்ந்து 1979 அந்த பஹலவி அவங்களுடைய ஆட்சியும் முடிவுக்கு வருது. அதனால இந்த நாளை சூஸ் பண்ணி இந்த மாணவர்கள் தானே எல்லா ரெவல்யூஷனுக்கும் காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாள் இன்னைக்கு ஸ்டூடெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் செலிப்ரேட் பண்றாங்க டிசம்பர் 7. நெக்ஸ்ட் இன்னைக்கு லிட்டில் கேண்டில்ஸ் டேன்னு சொல்லிட்டு கொலம்பியா குட்டி மாலை செலிப்ரேட் பண்றாங்க. இது மேரி கன்னி அவர்களுடைய அந்த கருத்தரிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட் ஒரு மாசற்ற கருத்தரிப்பு அப்படின்றது அவங்க குறிப்பிடுறாங்க. 1859 கொலம்பியாவில் இதுக்கான அந்த ஒரு டேன்றது மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சு அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாகவே அப்படியே கொஞ்சம் பாரம்பரியமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா முழுக்கும் கொலம்பியா எல்லா இடங்கள்லையும் வீட்டு வாசலில் எல்லா பகுதிகள்லையும் அந்த மெழுகுவத்தி ஏற்றி வச்சு அதுக்கான ஒரு அனுசரிப்புகள் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம ஊர்லாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம மெழுகுவத்திலாம் விளக்கெலாம் ஏற்றி வைப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா அந்த கன்னி மேரியினுடைய அந்த கருத்தரிப்பு கொண்டாடுறதுக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க கொலம்பியாவும் குட்டிமாலாவும் லிட்டில் கேண்டில்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் கிறிஸ்மஸ் ட்ரீ டேவை கனடா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு நாள் வந்து அமெரிக்காலையும் இருக்குது. இது நாளைக்கு அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். இந்த கிறிஸ்மஸினுடைய ஒரு அடையாளமாக இது பார்க்கப்படுது. இது 15ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனி, எஸ்டோனியா இந்த மாதிரியான பகுதிகளில் தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கக்கூடிய வழக்கம்ன்றது உருவாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. ஆனால் முழுமையாக அது எப்படி எங்கே உருவாச்சுன்றது தெரியல. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்மஸினுடைய ஒரு அடையாளமாக அது மாறிடுச்சு. கனடாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர்னுடைய இந்த சாட்டர்டே இந்த வார இறுதியில் இந்த டேன்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது அப்படியே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்குது. பட் எல்லாத்துக்குமான கான்செப்ட் என்னவோ ஒன்று தான். ஸோ 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் பரவி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுன்ற கான்செப்டை பரவ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த வீட்டில் அந்த கிறிஸ்மஸ்னுடைய ஒரு அடையாளமாக அதில் நிறைய பரிசு பொருட்கள்லாம் தொங்க விட்டு அதை வைக்கக்கூடிய ஒரு நாளை நீ நேஷனல் கிறிஸ்மஸ் ட்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டேயில் கனடா செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாளைக்கு அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி கேண்டில்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வச்சு ஏற்றுறதுன்றது ஒரு கான்செப்ட். அது ஒரு பெரிய அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலையும் ஒரு ஆறுதலையும் கொடுக்குது அப்படின்ற மாதிரி கான்செப்ட். அது ரொம்ப நாளாகவே அது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கான பேசிக்கான ரீசன் எப்படி உருவாச்சுன்றதுக்கான பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. இந்த மெழுகுவத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிமு 500 நூற்றாண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் இந்த கொழுப்புகளை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிமு 200ஆம் நூற்றாண்டில் திமிங்கலத்தினுடைய அந்த கொழுப்பை வச்சு சீனர்கள் அந்த மெழுகுவத்தி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் இந்த பேராஃபின் மெழுகை யூஸ் பண்ணி அந்த மெழுகுன்றது எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சதுன்றதெல்லாம் தெரிஞ்சது. அது தொடர்ந்து 2013 அது வாசனை பொருட்களோடு சேர்த்து நிறைய வெரைட்டியான மெழுகுவத்திகளும் உருவாக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த மெழுகுவத்தியை ஏற்றி வைக்கிறதுன்றது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியை கொடுக்குது அப்படின்றதுனால இந்த வாசனை மிகுந்த மெழுகுவத்திகள்லாம் ஏற்றி வைக்கிறதுக்காக ஒரு விற்பனையாளரால் ஆரம்பத்தில் ஒரு தொடங்கப்பட்டு இன்றைக்கி அமெரிக்காவில் அது கேண்டில்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஸ்பிட்டாக் எர்த்குவைக் ரிமெம்பரன்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஆர்மேனியாவில் ஒரு டேங்க. இது 1988 அவங்க நாட்டில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் தான். கிட்டத்தட்ட 6.8 ரிக்டர் அளவுகளில் ஏற்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிட்டாக் அப்படின்ற ஒரு பகுதியில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட முழுமையாக அந்த நகரமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பகுதிகள் முழுக்க ரசாயன உணவு பதப்படுத்தக்கூடிய ஆலைகள்லாம் அதிகமாக இருந்தது, மின் உற்பத்தி ஆலைகள் அதிகமாக இருந்தது, மருத்துவம் சார்ந்த பகுதிகள் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட மருத்துவத்தை சார்ந்த பணியாளர்கள் மட்டுமே 75% இறந்து போனாங்க. இதில் கிட்டத்தட்ட 50,000 பேர் இறந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் 1,30,000 பேர் காயங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த முழு நகரமே அழிஞ்சது அப்படின்றது அவங்களுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு துயர நாளாகவே பார்க்கப்படுது. அதனால தான் இந்த ஸ்பிட்டாக் எர்த்குவைக் நடந்த அந்த ஒரு நாளை 2008 ஒரு ரிமெம்பரன்ஸ் டேவாக அனுசரித்து அதில் இறந்தவங்களுக்கான ஒரு டேவாக அனுசரிக்கிறாங்க டிசம்பர் 7. நெக்ஸ்ட் இன்றைக்கி உக்ரைனில் ஹெட்ஸ்கார்ஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களுமே இந்த முக்காடு போகிறதுன்றது ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வாக வச்சுருக்காங்க. இது பாரம்பரியமாகவே அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த திருமணமான பெண்கள் அந்த ஒரு டார்க் கலரில் இந்த முக்காடு போகிறது, இந்த கலர் அந்த கலர் இல்லை, அது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கலருன்றது சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படியே அந்த முக்காடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த கணவனை இழந்தவங்க கருப்பு கலரில் அந்த முக்காடு போகிறதுன்றது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய பெண்கள் இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஒரு
கட்டத்துக்கு அப்புறம் அங்கே நாட்டில் குளிர் அதிகமாகவும் வெயில் அதிகமாகவும் இருக்கிறதுனால 2 காலநிலைக்கும் அது செட் ஆகிற மாதிரி அந்த முக்காடு போடுறது இருந்தது. அதனால் அதையும் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த திருமணத்துக்கு இப்போ நம்ம நிச்சயதார்த்தம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் நடக்கும்போது ஒரு ஆணால் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லேயே இந்த முக்காடு இடம்பெற ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து நிறைய சடங்குகளில் போக ஆரம்பிச்சுது. அண்ட் திருமண விழாக்களில் வரவங்களுக்குலாம் இந்த முக்காடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படியே அது பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக அவங்க நாட்டினுடைய ஒரு அடையாளமாகவே அந்த முக்காடு மாறிடுச்சு. ஸோ அந்த ஹெட் ஸ்கார்ஃபெல்லாம் வந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக வினிச்சியா அப்படின்ற ஒரு குழு, இதில் நிறைய ஹீரோயின்ஸு அப்புறம் நிறைய பெண்ணிய ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க 2019 இந்த டேவை உருவாக்கி இந்த ஹெட் ஸ்கார்ஃபுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டேவா இன்றைக்கி உக்ரைனில் ஹெட் ஸ்கார்ஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 7. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஹெர்மிட்டேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டேங்க. இது 1764 17ஆம் நூற்றாண்டுகளில் பேரரசி கேத்ரின் தி கிரேட் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு கலைத்துறையில் பயங்கரமான ஒரு ஆர்வம்ன்றது அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால் இந்த ஓவியங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் அங்கே வரக்கூடிய ஒரு வணிகர்கிட்ட கிட்டத்தட்ட 317 ஓவியங்களை வாங்குறாங்க. அதை அப்படியே சேகரிக்க ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட ஓவியங்களாக மாறுது. கிட்டத்தட்ட 10,000 வரைபடங்களை சேமித்து வைக்கிறாங்க, 16,000 நாணயங்களை சேமித்து வைக்கிறாங்க, 38,000க்கும் மேற்பட்ட புக்குகளை வாங்கி வைக்கிறாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அலெக்சாண்டர் அப்புறம் நிக்கோலஸ் அப்படின்ற 2 பேரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிதி தட்டுப்பாடுகள்லாம் வர 250 ஓவியங்களையும் விற்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடங்கள் மாற்றப்பட்டுச்சு. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மாற்றங்களுக்கு அப்புறமா இன்றைக்கி செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இதுக்கான ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியத்தை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மியூசியத்தை கொண்டாடுறதுக்கான ஒரு நாளாக தான் இன்றைக்கி ஹெர்மிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 7. நெக்ஸ்ட் இன்றைக்கி மெமோரியல் டேவை ஈஸ்ட் திமோர் அனுசரிக்கிறாங்க. இது 1975 இந்தோனேஷியாவினுடைய ஆக்கிரமிப்பு இங்கே ஸ்டார்ட் ஆன இந்த ஒரு சமயம் தான். அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் ஆக்கிரமிப்பு. இதில் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் மக்கள் இறந்து போனாங்க. இது ஒரு மிகப்பெரிய லெவலில் அவங்க நாட்டினுடைய சோகமான ஒரு நாள் தான். ஏன்னா இதுக்காக இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையும் கண்டிச்சு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. ஆனால் இதுக்கு ஆதரவு தெரிவித்தும் சில பேர் அறிக்கை விட்டுருந்தாங்க. இப்படி இந்தோனேஷியாவினுடைய ஆக்கிரமிப்பில் ஒரு பெரிய பாதிப்பு சந்திச்ச இந்த ஈஸ்ட் திமோர் அதில் இறந்து போனவங்களுக்காக ஒரு டே உருவாக்கணும்னு நினச்சாங்க. அதனால் இந்த வருஷத்தினுடைய 31ஆம் தேதி அதை மாவீரர் தினமாகவும் 7ஆம் தேதி இது நினைவு நாளாகவும் அனுசரிக்கிறாங்க. அதுதான் நீங்கள் மெமோரியல் டேன்னு சொல்லிட்டு ஈஸ்ட் திமோர் அனுசரிக்கிறாங்க டிசம்பர் 7. கூட்டமாக வாழ்ந்தப்போ கூட வேறு கூட்டத்தினால வரக்கூடிய இடையூறுகள் தான் நமக்கு இருந்தது. அப்போ கூட பயந்ததில்லை கூட்டமாக இருக்கிறோன்ற நம்பிக்கையில். ஆனால் இப்போ கூட்டத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் கூட்டத்தில் தனித்து வாழ்கிறோம். அதனால் பயந்தே வாழ்கிறோம், யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல். மறுபடியும் எல்லாருக்கும் 4 வருஷம் சதிக்கிறது உங்கள்கிட்ட நான் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.